பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த பார்ட் 2 என்னும் ஒரு புது சிருஷ்டியின் பிரமாணத்தையும் புதிய சிருஷ்டியை குறித்து கிறிஸ்துவுக்குள் ஒருவன் புதிய ஒரு படைப்பாய் இருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ கடந்த பகுதியிலே நாங்கள் பார்த்ததுண்டு. இன்றைக்கி 2ஆம் பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 வசனத்தின்படி, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் என்பது ஒரு நிஜமாக இருக்கிறது. நிஜம், ஒரு ஃபேக்டாயும் இருக்கிறது, ஒரு படைப்பாகவும் இருக்கிறது. பழையவைகள் ஒளிந்து போயின. பாஸ்டன்ஸ், எங்கேயோ பழைய மனிதனும் அவன் காரியங்களும் மறைந்து போய்விட்டது, அழிந்து போனது, இல்லாமல் போயிட்டது, ஒளிந்து போனது. அதை நாங்கள் மனக்கண்களால் பார்க்க வேண்டும். ஸோ எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்படுது. ஸோ இந்த எல்லாம் புதிதாயின என்றது ஸ்கிரிப்சர் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எழுதப்பட்ட வாக்கியங்கள் நம்முடைய சாயலாக இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், அப்படி என்ன எப்படி சிஸ்டர் நீங்கள் சொல்லுவீங்க எழுதப்பட்ட வாசனம் சாயல் என்று? பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 1:18 பாருங்கள். பாருங்கள், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அப்ப நீங்க புதுசாய் பிறந்த உங்களுக்கு வேறொரு சாயல் இருக்கிறது. என்ன சாயல்? அழகா சொன்னா அது வார்த்தையின் சாயல். இயேசு கிறிஸ்து வார்த்தையால தான் பிறந்தார். வார்த்தை மாம்சமானார். நாமளும் எப்படி பிறந்தோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை விசுவாசிச்சோம் ஐயா. அவர் மரித்தார் ஐயா, அடக்கம் பண்ணப்பட்டார் ஐயா, அவர் எழுந்தார், தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார் ஐயா. இந்த மாதிரி எல்லாம் இதுதான் சுவிசேஷம். அவர் உங்களுக்கு என்ன செய்து கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம், விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்றோம், விசுவாசத்தினாலே தான் நிலை கொண்டு இருக்கிறோம். ஸோ விசுவாசம் இல்லாவிட்டால் நானும் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள். நோ. எபிரேயர் நீங்கள் எடுத்து பாருங்கள், 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், விசுவாசம் இல்லாமல் அந்த வாசனையே இல்லை. தேவன்ட்டு நீ ஆரண்டே அவருக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா காட் இஸ் ஸ்பிரிட். என்ன யோவான் 4 என்ன சொல்லியிருக்கார் சமாரிய ஸ்திரீன்னு சொல்லும்போது, நீங்கள் ஆவியோடும் சத்தியத்தோடும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் இது. அப்போ நீங்கள் விசுவாசத்தினால தேவனை ஆராதிக்கிற காலம் இது. நாங்கள் கண்டு பார்த்து தரிசித்து தொட்டு மோந்து பார்க்கறது தான் விக்கிரக ஆராதனை. 5 சென்ஸில் நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவர்கள் நாம் புதிதான ஆவியையும் புதிய இருதயத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள். நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கோம் என்றால் நீங்கள் யோசிக்கக்கூடாது. அப்போ நியாயப்பிரமாணத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அதை சொல்கிறாவண்டு. நூன்னு அதை சொல்லலை. நான் பவுல் எழுதியிருக்கிறாரு, கிறிஸ்துவை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை பற்றி கொண்ட போதோ, தலையாக அவரை பற்றி கொண்ட பொழுதோ கிறிஸ்துவை, உங்கள் மாம்சம் அங்கே விருத்தசேனம் பண்ணப்பட்டிருக்குது. எப்படி? ஆவியினாலே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் விருத்தசேனம் பண்ணப்பட்டீர்கள், உங்கள் மாம்சம் களையப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நான் எல்லாம் எழுத்துட்டு போக இந்த டைமில் நான் வேறொன்று சொல்ல போகிறேன். ஸோ இந்த வசனம் எல்லாம் எதை நான் உங்களுக்கு கோட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய புது சிருஷ்டி, புது ரகமான ஒரு மனிதனாய் உங்களை படைத்திருக்கிறார். அந்த புதிய ஒரு சாயல், தெய்வீக சாயல் உங்களுக்குள் உண்டு. அந்த சாயல் ஒரு பரிசுத்த சாயல், ஒரு நீதியின் சாயலாக இருக்கிறது. பாருங்க, அவர் சித்தம் கொண்டாராம். யார் சித்தம்? பிதா. அது முதல் 14ஆம் வசனத்தை சொல்றேன். நன்மையான எந்த ஈவு, பூர்ணமான இந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி 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 வருது. எல்லா குட்னஸும் அவரிடத்திலிருந்து யாதொரு மாறுதல், யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லாத அவர் சித்தம் கொண்டாராம். அல்லேலூயா. நீங்க என்ன குறை சொல்லாதீங்க. வசனத்தை நம்ம பார்க்கல சரியா, நல்லா கண்ணாடி போட்டு பாருங்க. அவர் சித்தம் கொண்டார். He wanted நாங்கள் சத்தியத்தால பிறந்த தேவ புத்திரராகும்படி, தம்முடைய படைப்புகள் எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும்படி, டாப் கிளாஸ்ல இருக்கணுமா? நான் புது சிருஷ்டி டாப் கிளாஸ் இருக்கும்படி ஜோயேயால் எங்களை சிருஷ்டித்தார். ஜோயே என்றா என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய வித்தினால சிருஷ்டித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து வித்து என்ன? வார்த்தையால சிருஷ்டித்தார். என்ன வார்த்தையால? அந்த வாசிங்க. நாம் முதற் பலன்காலாவதுக்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அப்ப சத்திய வசனம்டா என்னன்னு கேட்காதீங்க.
நம்மெல்லாம் அதெல்லாம் ஊறி படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷ வசனத்தினாலே ஜனிப்பித்தார். சுவிசேஷம் என்றால் என்ன? கர்த்தரா இயேசு கிறிஸ்து, தேவனோட வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த தேவனோட வார்த்தையால் உன்னை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. Just receive and accept, not reject and criticize the truth. ஆகையால் பாருங்க, நேச்சரை பாருங்க. அது நேச்சர்லாம் படிப்போம். பிறந்திருக்கிறோம்ன்றதை பேசிக்கில் படிச்சிருங்க. என்ன டிஎன்ஏ எல்லாம் பிறந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் பார்க்கல என்ன டிஎன்ஏ என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தை தெரியும். தேவன் சொன்னார் தானே, கர்த்தரா இயேசு கிறிஸ்து, நான் கோதுமை மணியாக இருக்கிறேன். கோதுமை மணியாவது தனித்து இருந்தால் அப்படி ஒரு விதையாகவே நான் இருப்பேன். அவர் என்ன சொன்னார்? இது செத்ததை ஆகில் மிகுந்த கனி கொடுக்கும். நான் தன்னை குறித்து சொல்லவில்லையா? அதையும் அவர் சிலுவையில மரித்தார். நாம் அந்த கோதுமை மணிக்குள்ளிருந்து பிறந்த ஸ்பிரிங் ஃபோர்த்தானவர்கள் தான் நாங்கள். அந்த இயேசு கிறிஸ்துவாய் கோதுமை மணி, அந்த கோதுமை மணியை மண்ணுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை தாட்டாங்க. யோசிங்க, கோதுமை மணியாக அவரை தாட்டாங்க. அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்ட போது அவருக்குள்ளிருந்து கல்லறையை விட்டு வெளியவர். அவரை எழுப்பின பிதா மரித்தொழுந்து 3ஆம் நாள் எழுப்பினார். அவரோடு கூட எம்மையும் எழுப்பினார் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிங்கள் போய். அவரோடு கூட நம்மையும் எழுப்பி நான் வாட்சி காட்டுறேன். நாங்க ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நானும் ஒரு டீச்சர் தான். பரிசுத்தாவியால் போதிக்கப்பட்டு, பரிசுத்தாவியால் பேசுகிற, பரிசுத்தாவியால் நடத்தப்படுகிற ஒரு உமன் ஆஃப் காட். அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, அபிஷேகப்பட்ட ஒரு டீச்சர். ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மாறும். இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் என்ன சொல்லுகிறேன் உங்களுக்கு, இந்த கோதுமை மணிக்குள்ளேருந்து இயேசு கிறிஸ்துவாய இந்த சுவிசேஷ வசனம், சத்திய வசனத்தினால் நாங்கள் ஜன்மிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த 2ஆம் வசனத்தில் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எழுப்பி பாருங்கள், 7ஆம் வசனத்தை பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவரோடு கூட எழுப்பினார். இந்த கூட என்றதை உங்கள் பைபிளில் அண்டர்லைன் பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட பைபிளை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுக்குள் தான் நமக்கு அந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கை. இயேசுக்குள்ள இருக்கிற, நாட் அவுட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தவர்கள் நாட் அவுட் ஆஃப் கிரைஸ்ட். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. நான் அவர்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தேன். எக்லிசியா என்பது என்ன? எக்லிசியா என்பது அவருடைய சரீரமாய சபை, கவர்ன் பாடி, ஆளுகையின் அவருடைய சரீரம், கர்த்தத்துவங்களை உடைய அவருடைய சரீரம் தான் நாங்கள் சபை, திருச்சபை. அப்ப தலையான கிறிஸ்துவனுடைய அவருக்குள் நாம் பரிபூர்ணமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அது இன்னொரு சாப்டர் நான் எடுப்பேன். அப்ப 7ஆம் வசனத்தை பாருங்க. இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, அந்த கூட என்றது அண்டையனை பண்ணுங்க, எழுப்பினார். மரித்தொழுந்து எழுப்பி உன்னதங்களில் என்ன மோஸ்ட் ஹையஸ்ட் பிளேஸ், எல்லாற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தினாரே அந்த உன்னதங்களிலே அவரோடு கூட, அந்த கூட அண்டர்லைன் பண்ணுங்க, அவரோடு கூட எழுப்பி, அவரோடு கூட உட்கார, ஜாயின் சீட்டட் டுகெதர். நானா சொல்றேன், நானா எழுதி வச்சேன். பாருங்க, இந்த ரட்சிப்பு சாதாரணமான விசுவாசி இந்த பூமியில வருத்தத்தோடையும் சாபத்தோடையும் வியாதியோடையும் தரித்திரத்திலையும் ஏசு ஜீவிக்கிறான்னு சொல்லி செத்து போற ஒரு கூட்டத்துக்கு அவர் எழுதலை. இது அந்த பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில ஓடுற மீன், அந்த ஓட்டத்தோட செத்த மீன் தான் ஓடிக்கொண்டிருக்குங்க, உலகத்தோட ஒத்த வேஷம் தரித்து. ஆனா உயிர் உள்ள நானும் நீங்களும், இயேசு உள்ள சுவாசிக்கிற இயேசுவை வச்சிருக்கிற நானும் நீங்களும், நீர் இந்த உலகத்தில் எல்லா எதிர்களையும் எதிர்த்து ஓடும் ஜீவனை உடையவர்கள். அதான் அந்த ஜோயே ஜீவன், தேவ ரகமான ஜீவன், டிஎன்ஏ ஆஃப் காட் ஆல்மைட்டி. அந்த சர்வ வல்லவருடைய வித்து நமக்குள்ள இருக்குதுங்க. அல்லேலூயா. அதான் நீங்க சத்திய வசனம், ட்ரூத். நானே வழி சத்தியம் ஜீவன், என்னை அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவன் வரான். இந்த பேசிக் எங்க பார்த்தோம்டா, திரியேக உறவில் ஆதியில தொடங்கினது. அங்கதான் அங்க ஆதாமை சிருஷ்டிக்கிறார், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் உறவுக்குள். அங்க அவருக்குள்ள அவங்க தீர்மானிக்கிறாங்க, நாம் மனிதனை உண்டாக்குவோமாக. இந்த 3 பேர் என்ன யோசிச்சாங்க, மனிதன் உண்டாயிட்டான், சிருஷ்டித்தாங்க ஆவியிலே. அதுப்புறம் மண்ணினால செய்து
ஜீவ சுவாசத்தையும் அங்கே மனிதனுக்குள்ள ஊதுகிறார். கிளையால் உண்டாக்கின அவன் ஜீவாத்மாவானான். பாருங்க, இவ்வளவெல்லாம் நடந்திருக்கு உள்ளுக்கு. அப்ப அவன் அந்த மனிதன் தான் விழுந்து போனான். அவன் ஜீவாத்மா, ஆனா அவனுக்குள்ளே ஜீவன் இல்லை. அங்கே நன்மை தீமை அறியும் மரத்தையும் அங்கே விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும் அங்கே தோட்டத்தில் வைத்தார். அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். அவன் தேவன் தன்னிட சாயலாம். அவன் எது சாய்ஸ், அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறான். நீ எடுக்கலாம், எடுக்காம இருக்கலாம், இதை எடுக்கலாம், அதையும் எடுக்கலாம். அவன் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம்ல, எதை எடுக்குதுன்னு பார்ப்போம். அவன் சூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறான். ஆனால் அவன் அந்த பரிதாபம் நன்மை தீமை அறியும் பழத்தை பிசாசுடைய வஞ்சனையினாலே அதை எடுத்து அந்த நாலேஜ், அவனுக்கு ராங் நாலேஜ் வந்துட்டு என்ன, தேவனுடைய உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டேன், பொய்யை விசுவாசித்தான், பொய்யை நம்பினா போனான். அப்படியே அந்த சந்ததியை மரணம் ஆண்டு கொண்டது. என்ன, அவன் தேவனுடைய உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டான். அதான் பாவம். பாவம் என்பது என்ன? தேவனுக்கு கீழ்ப்படியாது மட்டுமல்ல, அந்த தேவ உறவிலிருந்து பொய்யை விசுவாசித்தான். அவனுடைய தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. அவன் தேவனை எதிரியாக பார்க்க தொடங்கிட்டான். அவனுடைய மனசுல இதானுங்க, மனதால் அவன் சத்துருவா மாறினான். ஏன்னா தேவன் மடியில, பிதாட மடியில தான் இருக்கிறான் கிறிஸ்துவுக்குள்ள. ஆதாம் இருந்து கொண்டே அவன் மனசால அவன் தேவனை எதிரியா பார்க்கிறான். அந்த ரத்தம் ஆர்க்கா சிந்தப்பட்டதுன்னு அன்னைக்கு ஒரு செய்தியில பார்த்தோம். ரத்தம் மனிதனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கத்தான் ரத்தம் சிந்தப்பட்டது என்று நாங்கள் பார்த்தோம். அதான் இந்த புது சிருஷ்டியில பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த புது சிருஷ்டியில வர மனிதனுக்கு எப்படின்னு சொன்னா, ஆண்டவன் அவன் மனசாட்சியை சுத்திகரிக்கும். செத்த கிரியைகளார அவனோட மனசாட்சியை சுத்திகரிக்க அந்த ரத்தம் போதுமானதா இருக்கிறது, வல்லமை உள்ளதா இருந்தது. காளை, ஆட்டுக்கடா, இந்த கடாரி, இவைகளின் ரத்தம், சாம்பல், இவைகள் உலகத்து மனுஷனுடைய பாவத்தை சுத்திகரிக்க போதுமானதா இருந்தது. அப்பப்ப கொஞ்சம் சுத்திகரிச்சு போச்சு. அப்படி இருக்குமாண்டா இந்த ஒரு பாவம் இல்லாத கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த மனிதனுடைய மனசாட்சியை என்றைக்கும் சுத்திகரிக்க போதுமானது. ஒரே பலியாய், பூரண பலியாய், தன்னை தாமே பழுதற்ற பலியாக, காணிக்கையாக, நித்திய ஆவினாலே அவர் தேவனுக்கு சுகந்த தூப வர்க்கமாக தேவன் காணிக்கையாக தன்னை ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நம்ம மனசு சுத்தமாயிருக்கிறது. நம்ம மனதில் பாவி என்ற நிலைமை நமக்கு இல்லை. ஏனண்டா நாங்க பிறப்பை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களோட டிஎன்ஏ சொல்றேன். நீங்க யாருன்னு அறிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க என்றைக்கும் நீங்க தேவண்ட மடியில தான் இருக்கிறீங்க. நீங்க ஆதாமோட பரம்பரைக்கு இயேசு கிறிஸ்து மரித்தார் எல்லாருக்காகவும். ஈவன் உலகத்தாருடைய பாவங்களையே தேவன் எண்ணாமல் அவர்களை கிறிஸ்துவ கூடாக தன்னோடு ஒப்புரவாக்கினார். இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தான் நமக்கு செய்து கொண்டிருக்கிறோம். வாங்க, நீங்கள் சுவிசேஷத்துள்ளி வாங்க, தேவன் உங்களை சேர்த்துட்டாரப்பா, நீயும் சேருங்க, நீயும் அப்பாவோட சேரு, நீ எல்லாம் அப்பாவோட பிள்ளை தான், வாங்க வாங்கண்டு அவங்க மனசாட்சியை சுத்திகரிக்கிற ஒரு ரத்த பலி இருக்குது. ரத்தத்தை வச்சிருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய ரத்தத்தினால் நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் சொல்லி கூட்டிட்டு வரோமே. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பித்தது என்ன? ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் இருக்குது இப்படியாக. ஸோ நாம் இந்த மனசாட்சியில் நம்ம சுத்தமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்த்தோம். பாருங்க, ஏன்னு சொன்னால் நமக்கு தெரிய வேணும், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இன்னைக்கு நாங்கள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம் என்ற அறிவு நமக்கு வர வேண்டும். அல்ல, எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது பாருங்க. இந்த மனசை குறித்து சொன்னபடி இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்கள். கொலோசியர் அப்போஸ்தலர் எழுதினது 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் உங்களோட பைபிளில் பாருங்கள். முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியைகளினாலே மனசில சத்துருக்களாயிருந்துச்சு. இன் யோர் மைண்ட் யூ எனிமி ஆஃப் காட். மனசால தானுங்க, உங்க கிரியையினால இல்லை, சரத்தினால செய்தில்ல, மனசுல தேவனை நீங்க சத்ருவா பார்த்தீங்க. இது ஆதாமோட பரம்பரையால வந்த அந்த நாலேஜ். அவன் மனசுல நீங்க சத்ருவா இருந்தீங்க. உங்களையும் இந்த ரத்தம் எப்படி சுத்தமாக்கிட்டு பாருங்க, உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தனக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுதே பிதாவோடு ஒப்புரவாக்கினார். Now he reconciled, never separation.
அதான் புது சிருஷ்டி. நெவர் செப்பரேஷன். பிதாக்கு முன்பாக என்னை அவருக்குள் சேர்த்து, அவருக்குள் அவர் ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு, நம்முடைய மனதிலே சத்துருக்களாயிருந்த நம்மை சரிப்படுத்தினார். மனசை ரீகண்டிஷன் பண்ணியிருக்கிறார். மைண்டை எப்படி பண்ணியிருக்கிறார்? மனதில் முன்னே அந்நியராயிருந்தோம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆயிருந்தோம், ஈவில் ஆக்டிவிட்டியா, வயலன்ஸா இருந்தோம், எனிமீஸ் ஆஃப் காடா இருந்தோம். மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களையும் என்னையும் பரிசுத்தராய், இந்த வசனத்தை நம்புங்க. உங்களுடைய சூழ்நிலையை நம்பாதீங்க. அப்படின்னா உங்களுக்கு வார்த்தை தேவையில்லைங்க. நீங்க செத்த பிறகு நீங்க பரிசுத்தரான நீங்க செத்த பிறகு ஆகுங்க, நோ ப்ராப்ளம். நானும் வசனத்தை விசுவாசிக்கிறேன். காணப்படாத வார்த்தையினூடாக மனக்கண்களை பார்த்து அதை பிடித்து கொள்ளுகிறேன். அதுதான் சத்தியம், அதான் விசுவாசம். விசுவாசம் என்பது காணப்படாத நம்பும். விசுவாசம் என்பது அந்த அந்த காணப்படாத நம்புறாங்களே, அந்த உறுதியா இருக்கிறதுங்க. அந்த உறுதி காணப்படாத, நீங்க கண்ணால பாக்குறீங்க, மனக்கண்ணால பார்த்ததை பிடிச்சு கொள்றீங்க. எது அந்நீராய் துருக்குறியா இருந்த மனதிலே சத்துருக்களா இருந்த எங்களையும் பரிசுத்தராக, ஓ எஸ் லார்ட் ஐ தேங்க் யூ, பரிசுத்தராயும் குற்றம் பிளேம்லெஸ், நான் குற்றமற்றவன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை குற்றமற்றவனாய் ஒவ்வொரு நாளும் மாற்றவில்லை, துண்டா அப்படியே மாற்றிட்டு, ரிலேஷன்ஷிப் மாறிட்டு, மனதை புதுசாக்கினார். கண்டிக்கப்படாதவர்களாம், நோட் ரிபியூ அண்ட் நோட் பனிஷ்மெண்ட், கண்டிக்கப்படாதவர்களாயும் பிதாக்கு முன் அவருக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரத்தில் அடைந்த டெத், ஹிஸ் டெத் கண்டிஷன் இப்பொழுது என்னை ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இன்னத்துங்க ஒப்புரவாக்கு, ஒவ்வொரு நாளும் சண்டை பிடிக்கிறதும் வந்து செய்யறோம், சண்டை பிடிக்கிறதும் வந்து இது வந்து குடும்பத்தில் நீங்கள் செய்யலாம். ஏன்னா நீங்கள் கடவுளை பார்க்குற மாதிரி தான் குடும்பத்தில் இருப்பீங்க. கடவுளை எந்த கண்ணால் பார்க்குறீங்க? ஒவ்வொரு நாளும் தப்பு செய்யறதும் போகிறோம், வரதும் போகிறோம், இப்படி இருந்தால் குடும்பத்திலே சண்டை பிரச்சனையும் வரதும் போகிறோம் இப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் கடவுளை எப்படி பார்க்குறீங்களோ, அன்புள்ளவரா, சேர்த்து கொண்டவரா, அந்யோன்யமா, பாசமுள்ளவர், அப்படியே நீங்கள் மனைவியை நேசிப்பீங்க, அப்படியே உங்கள் கணவனை நேசிப்பீங்க, அப்படியே நீங்கள் தேவ சாயலாகவே இருக்கிறீங்க. தேவனை எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ, நீங்கள் பார்க்குறது தான் நீங்கள் வாழ்க்கையாக மாறும். அவரை சரியாக பாருங்கள், வார்த்தையினோட சரியாக பாருங்கள். உங்களுக்கு என்ன செய்தார்? நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாக நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியா. God bless you. Next time சந்திக்கலாம். God bless you. Bye.